நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம வந்திருக்கிறதும் தகுதி சுற்று. பூ, மலர், சம்பிரதாயம், சதங்கு, சாமுத்ரிகா, அழுத்துனா சொல்லிடுவாள். குரங்கு, வால், டார்வின், பரிணாமம். நீ அவ்வளோ முடிக்கிற, அவ ஈஸியா சொல்லிட்டு போற. கிளி, வேறு கிளி. என்ன டென்ஷன் உனக்கு? வடகரி, நிலக்கரி. அந்த வார்த்தை சொன்னா மதிப்பெண். யோசனை, சிந்தனை, ரசம், சாம்பார், நரி, தந்திரம், பேசாமல், நெஞ்சம். ஒவ்வொருத்தரோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறதே வார்த்தைகளை கொண்டுதான். அந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தொடர்புடைய வார்த்தைகளை தெரிஞ்சு கொண்டு விளையாடுறது தான் இந்த அற்புதமான விளையாட்டு. ஒவ்வொரு வாரமும் இப்படி வார்த்தைகளையும் தொடர்புடைய வார்த்தைகளையும் நல்ல பயிற்சி எடுத்துக்கொண்டு இங்கே வந்து திறமையாக விளையாடுற அணிகள் தேர்வு பெற்று அடுத்த நிலைக்கு போகிறாங்க. அப்படி அடுத்த நிலைக்கு போவதற்காக போட்டியிடும் 3 பள்ளி அணிகளை நாம் வரவழைக்க போகிறோம். அதில் முதலாவது அணி SBOA ஜூனியர் காலேஜ், அண்ணா நகர், சென்னை. SBOA ஜூனியர் காலேஜ்லேருந்து ஏற்கனவே ஒரு அணியை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நீங்கள் 2வது அணி. சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம். என் பேர் பவித்ர ரேகா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். என்னோட ஹாபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், பெயிண்டிங், டிராயிங். ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்னா ஏதாவது சீரியஸ் விளையாடுவியா? டீமில் இருக்கியா? ஸ்கூல் டீமில்? டேபிள் டென்னிஸில் டீமில் இருக்கேன். வெரி குட். டேபிள் டென்னிஸில் யார் உன்னோட இன்ஸ்பிரேஷன்? சரத் கமல். சரத் கமல் தான், இந்தியாஸ் நம்பர் 1. ஓகே. வணக்கம். வணக்கம். என் பேர் சௌந்தர்யா. நான் 12th படிக்கிறேன். SBOA பள்ளி மற்றும் இடைநிலை கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். சரி. என்னுடைய ஹாபீஸ் டிராயிங், பெயிண்டிங், சிங்கிங். ஓகே. சீரியஸ் டிராயிங், சீரியஸ் பெயிண்டிங், சும்மா ஹாபி டிராயிங்? சீரியஸாக வாட்டர் கலர், ஆயில், பென்சில்? ஓகே. போஸ்டர் கலர்ஸ். ஓகே. என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம் பொதுவாக? லேண்ட்ஸ்கேப் தான் மோஸ்ட்டாக. அப்படியே லேண்ட்ஸ்கேப்ஸ், இயற்கை காட்சிகள் தான் பிடிக்கும். ரொம்ப சீரியஸாக ஒரு பெயிண்டர் ஆகணுன்ற ஆசை உண்டா? இல்லை அந்த மாதிரி இல்லை? அந்த லெவலுக்கு இல்லை. சரி, வாழ்க்கை லட்சியம் என்ன? வளர்ந்த பிறகு என்ன பண்ண போற? இன்ஜினியர். இன்ஜினியர் என்ன பிரான்ச்? CS, கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. எனக்கு வந்து ஒரு நல்ல மருத்துவர் ஆகணும்னு ஆசை. சரி. எல்லாருக்கும் நல்லா சிகிச்சை பண்ணணும் இலவசமான்றது தான் என்னோட குறிக்கோள். இலவசமாக சிகிச்சை பண்ணால் வீட்டுக்கு யார் சாப்பாடு போடுறது? அது வந்து பணம் இருக்கவங்க கிட்ட வாங்கினா தப்பு இல்லை, இல்லாதவங்களுக்கு இலவசமாக பண்ணலாம். ஓகே, நல்ல கொள்கை தான் அது. உங்கள் SBOA ஜூனியர் காலேஜ் அணியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 2வது அணியாக நாம் வரவழைப்பது சென்னை கீழ்ப்பாக்கை சேர்ந்த சின்மயா வித்யாலயா. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. வணக்கம். என் பேர் ஜெயஸ்ரீ. நான் 9th ஸ்டாண்டர்ட் சின்மயா வித்யாலயா டெய்லர்ஸ் ரோடில் படிக்கிறேன். என்னோட ஹாபீஸ் வந்து ரீடிங், அப்புறம் டான்ஸ். வணக்கம். என் பேர் ஹேமாஸ்ரீ. நான் சின்மயா வித்யாலயா டெய்லர்ஸ் ரோடில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஹாபி ரீடிங் புக்ஸ் அண்ட் டான்ஸிங். ரீடிங்னா என்ன மாதிரி ரீடிங்? ஸ்டோரி புக்ஸ். ஸ்டோரி புக்ஸ் என்ன மாதிரி ஸ்டோரி புக்ஸ்? அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சர். இங்கிலீஷ், தமிழ்? இங்கிலீஷ். இப்போ படித்தது கடைசியாக சமீபத்தில் படித்ததுன்னா? ஐ லைக் ஜெஃப்ரி ஆர்ச்சர். ஜெஃப்ரி ஆர்ச்சர் படிக்கிறீங்களா 9th ஸ்டாண்டர்டில்? ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, குட். அந்த அளவுக்கு ரீடிங் ஹேபிட். உங்களுக்கு எப்படி ரீடிங் ஹேபிட் வந்தது? வீட்டில் யாரும் படிப்பாங்களா? அம்மா படிப்பாங்க. ஓகே, சரி. நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா? என்ன லேர்னிங் என்ன கற்றுட்டு இருக்கீங்க? பரதநாட்டியம். எத்தனை வருஷமா? ஒரு 9 years. அரங்கேற்றம்லாம் ஆயிடுச்சா? ஓகே, வெரி குட். யார் உங்கள் குரு? ஸ்ரீமதி ரங்கநாயகி ஜெயராமன். ஓ, சரி. சின்மயா வித்யாலயா கீழ்ப்பாக்கம், உங்களையும் இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணியாக நாம் வரவழைப்பது திருச்சியிலிருந்து வந்திருக்கிற ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஹோலி கிராஸ் திருச்சி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் சௌமியா. 12th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. 12th ஹோலி கிராஸ். என் பேர் அபிராமி. ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, வெரி குட். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க வளர்ந்த பிறகு? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். CA. எப்படி, என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? இல்லை, ஃபஸ்ட்டு நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கு நிறைய பணம் வேணும் ஃபஸ்ட்டு. சரி. இப்போ டிமாண்டடாக இருக்க ஜாப் வந்து CA. அதிகமாக அதில் சம்பாதிச்சு சமூகத்துக்கு இலவச சேவை பண்ண போகிறீங்க. வெரி குட். நல்லா இருக்கேன் உங்கள் திட்டம். நீங்கள்? டாக்டர். ஏதாவது ஸ்பெஷலைசேஷன்? கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட். ஓகே. இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் இந்த நிகழ்ச்சியில்.
எப்படியும் ஒவ்வொரு வாரமும் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிடுவோம் நாங்கள். ஹோலி கிராஸ் ட்ரிச்சி, உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். முதல் சுற்றை தொடங்கலாம். டீம் நம்பர் 1 இவங்க தொடங்க போகிறாங்க, மற்றவங்க அமர்ந்திருக்கலாம். SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் இன்றைய நிகழ்ச்சியோடைய முதல் சுற்று, முதல் வாய்ப்பு உங்களுக்கு. நீங்கள் தொடங்க போகிறீங்க. 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது எல்லா சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்க வேண்டும். தொடங்கும், அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டா எளிதாக கண்டுபிடிக்கலாம். SBOA ஜூனியர் காலேஜ் தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மழலை, குழந்தை, 1, தொண்டை, குரல், 2, தூக்கம், உறக்கம், அரட்டை, கொரட்டை, 3, உறவினர், சொந்தம், பந்தம், குடும்பம், 4, மழை, குடை. 5. வெல் டன் SBOA ஜூனியர் காலேஜ், குட் பிகினிங். அழகா 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். டீம் நம்பர் 2. சின்மயா வித்யாலயா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? 5 சொற்கள், முதல் எழுத்தை நினைவில் வச்சுக்கணுமா? நீ தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தெற்கு, மேற்கு, தாளம், மேலம், 2, மழை, துளி, வானம், மேகம், கீழ், மேல், 4, பள்ளம், மேடு, 5. வெரி குட். மேடுக்கு என்ன குறிப்பு சொன்னீங்க? பள்ளம், நீ சொல்றது கரெக்ட், அவ சொல்றது பள்ளம், நீ சொல்லு. பள்ளம், பள்ளம். பள்ளம்னு சொல்லணும், பள்ளம்னா வேற இல்ல. ஓகே, வெரி குட். சின்மயா வித்யாலயா 5. நீங்க போயிருங்க. ஹோலி கிராஸ் ட்ரிச்சி, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆகாரம், சாப்பாடு, 1, பழம், கனி, பிழிந்தால், சாறு, 2, சவுக்கு, சாட்டை, 3, துணி, ஆடை, நிறம், சாயம், 4, வெற்றி, தோல்வி, பெரிது, முதல் எழுத்து. சாதனை. வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிங்க. ஹோலி கிராஸ், வெரி குட். இப்போ முதல் சுற்றுல இடம் மாறி நிற்கிற வாய்ப்பு, நீங்களே துவங்கிருங்க. ஹோலி கிராஸ் ட்ரிச்சி, முதல் சுற்றில் உங்களுக்கான 2வது வாய்ப்பு. அதே மாதிரி 5ஐயும் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோவில், குளம், அடிப்பது, மணி, 1, சேலை, தாவணி, அடுக்குவது, மடிப்பு, 2, சர்ப்பம், சொர்க்கம், நாகம், மகுடி, 3, தோற்றம், மறைவு, 4, ஞாபகம், அறிவு, முதல் எழுத்து. எதிர், மறதி. வெரி குட். ஆமா, மகுடின்னு பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? நமக்கெல்லாம் பாம்புன்னு தோணும். அதெல்லாம் சர்ப்பம். வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கணும். சரி, உங்க ஆள் கண்டுபிடிக்கணுமே. ரொம்ப வித்தியாசமாயி புரியாம போயிடுச்சுன்னா இது இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா? சர்ப்பம்னு சொல்லியா? அப்படின்னு இல்ல, திடீர்னு உங்களுக்குள்ளேயே எதுக்கு இந்த விஷயம் பரிச்சை எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, சந்தோஷம்தான். ஆனால் சர்ப்பம்ன்றது சரியாக சொல்ல போனால் தமிழ் சொல்ல இல்லை, சமஸ்கிருத சொல். தமிழில் பயன்படுத்துகிறோம். பாம்புன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதை ஈஸியாக சொல்லிட்டு போனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமேன்றக்காக சொன்னேன். மற்றபடி உங்களுடைய வசதி தான். வெல் டன் ஹோலி கிராஸ். டீம் நம்பர் 2. சின்மயா வித்யாலயா முதல் சுற்றில் 2வது வாய்ப்பு. 5 சொற்களையும் கண்டுபிடிக்க போறீங்க. முதல்ல 5 கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, எளிதாக தானே இருந்தது.
தொடங்கலாம். அதே போல உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கோபுரம், கோயில், Good. சேவல், கோழி, 2. கோவில், கோபுரம், Very good. 3. லட்சம், ஆயிரம், முதல் எழுத்து அதிகம். என்னம்மா? கோடி, 4. விகடகவி, முதல் எழுத்து கோமாளி, கோமாளி. Okay. திரும்ப அது கோமாளி ஆயிருச்சே. சரியா சொல்லு. கோமாளி, நீ சொல்லு. கோமாளி, கோமாளி. கோமாளி, கோமாளி சொல்லணும். நீ கோமாளி சொல்ற. கோமாளி. ஓகே, பரவாயில்ல. வெல் டன். சென்மையா நீங்க போய் வந்துருங்க. SBOA ஜூனியர் காலேஜ் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மது, பானம், மயக்கம், போதை, தலையணை, போர்வை, 2. அசல், போலி, 3. சண்டை, போர், நெரிசல், போராட்டம், வெரி குட். புத்தர், போதி, கூறுவது, போதனை, 5. வெரி குட். உனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்த உடனே அவன் முகத்தை பார்த்தா கண்டே பிடிக்க முடியாதுன்னு தோணுது. ஆனால் எல்லாம் அழகாக சொல்கிறேன். எதனால் அந்த ஒரு இம்ப்ரெஷன் எங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன்? அது நினைக்கிறது, ஓஹோ, யோசிக்கிறது அப்படி கடுமையாக இருக்கு அவன் முகத்தில் பார்த்தா. வெல்டன். 5 சொற்களை அழகாக கண்டுபிடிச்சிங்க. நல்ல குறிப்புகள். இது வரைக்கும் முதல் சுற்றோட முடிவில் உங்களுடைய எல்லா ஸ்கோர்ஸும் சமமாக இருக்குது. யாருமே எந்த சொல்லையும் தவற விடலை. எல்லாம் ஆளுக்கு 10 மதிப்பெண்கள். இடைவேளைக்கு பிறகு 2வது சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறோம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று. 2வது சுற்றில் அதே போல 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். பட் குறிப்பு கொடுக்கறவங்களுக்கும் சேர்த்து ஒரு வேலை இருக்கும். ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கும். அந்த எழுத்தை கண்டுபிடித்து அந்த சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அஜித், வீரம், பெண், வீராங்கனை, Good. புத்தகம், கல்வி, இடம், பள்ளி, முழுவதும், பள்ளிக்கூடம், Very good. நாம், மனிதன், உறுத்துவது, மனசாட்சி, Very good clue. Very good. ஒத்திகை, நாடகம், ஓட்டம், முன்னோட்டம், பந்தி, கல்யாணம், பாயாசம், அப்பளம், வெரி குட். 49 வினாடிகளில் 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. முன்னோட்டம்ல ஓட்டம் இருக்குல்ல, அப்போ சொல்லக்கூடாது. அதில் இருக்க பாதி சொல்ல கூட பயன்படுத்தக்கூடாது. அதான் அடிப்படை விதிமுறை இல்லையா? அதனால ஒரு சொல்ல தவற விட்டுட்டீங்க. அதில் நீங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே. ஒருவேளை எல்லா டீம்ஸும் இதே மாதிரி தொடர்ந்து எல்லா அணிகளும் தொடர்ந்து திறமையாக விளையாடினா நீங்கள் இழந்த அந்த 1 மதிப்பெண் உங்களுடைய இடத்தையே பாதிக்கலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வெல்டன். 4 மதிப்பெண்கள். ஹோலி கிராஸ் திருச்சி 2வது சுற்று. தயாராக இருக்கிறீங்களா? பொதுவாகவே பல அணிகள் அந்த மாதிரி சில தவறு பண்ணிடுவாங்க. அதில் இருக்க பகுதி சொல்லை எடுத்து அவங்களும் சொல்லி அது விதிமீறலாக்கி அந்த மதிப்பெண்ணை இழந்துருவாங்க. எச்சரிக்கையாக இருந்து 5ஐயும் கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, வெரி குட். தேவை, அவசியம், அவசியம், முக்கியம், வெரி குட்.
பேரிடர், துன்பம், பேராபத்து, விபத்து. மூணாவது குறிப்பை கவனமா கொடுங்க. அடுத்த சொல் பயிர்களா? வந்து ஒரே ஒரு குறிப்பு கொடுக்கலாம். பதக்கம், தங்கம், மூன்றாவது வெண்கலம். வெரி குட். எழுத்துக்கள், வார்த்தை, சரியில்லை, கிறுக்கல். வெரி குட். அதே சொல் வந்திருக்கு. மூன்றாவது குறிப்பை மட்டும் நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு அது அவங்க நினைவுல வச்சிருக்கணும். வளையம். அவங்க சொன்னதெல்லாம் நினைவு இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னாங்க? பேரிடர், பேராபத்து. இப்போ என்ன சொன்னாங்க? குறிப்புகள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு. முதல் இது கரெக்ட். அதுக்கு பிறகு இதை ஒட்டிய ஒரு சொல்ல சொல்லியிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லனா எங்க போவா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லி முயற்சி பண்ணி பார்த்து. ஒன்றும் தெரியல. பேரலை. பேரலை அப்படிங்கிற கிட்டத்தட்ட அதை ஒட்டிய சொல்லுதான். நீ இதை தண்ணீரோட இணைக்கவே இல்லையே. இல்லை, அது ஜல பிரளயம்னு சொல்லுவாங்க. இது பிரளயம் தான் சொல். பேரழிவு வந்து தண்ணீர் வழியாக வந்தால் அது ஜலப்பிரளயம். பேராபத்து காற்று வழியாக வந்தால் அதுக்கு ஒரு சொல் இருக்குது, வாயு பிரளயம். இப்படி நிறையா இருக்குது. நீங்கள் பிரளயம்ன்றது பேரிடர் ரொம்ப கரெக்டு. நீங்கள் தண்ணீரோட பெருவெள்ளம் சொல்லியிருப்பீங்களா? இது சிரமம் தான்ல. பிரளயம்ன்ற சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கேள்விப்பட்டுட்டீங்க. பிரளயம் என்பது பேரழிவு, பேராபத்து, பேரிடர், இயற்கை பேரிடர். அது தண்ணீர் வழியாகவும் வரலாம், நெருப்பு வழியாகவும் வரலாம், காற்று வழியாகவும் வரலாம். அதான் பிரளயம். ஓகே, 4 முயற்சி பண்ணி நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. வெல் டன். நீங்கள் அமர்ந்துருங்க. வாங்க அடுத்த டீம். முதல் சுற்று முடிந்து சரிசமமாக இருந்த மதிப்பெண்கள். 2வது சுற்று இப்போ உங்கள் வாய்ப்புக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் ஒன்றை இழந்திருக்கிறது. உங்களுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போறீங்கன்றது உங்கள் கையில் இருக்கு. ஓகே, உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இடையினம், மெல்லினம், முன்னாள், பல்லினம். வெரி குட். பாகு, வெள்ளம், பதம், பக்குவம். வெரி குட். குரங்கு, வால், மனிதன், இனம், டார்வின், பரிணாமம். வெரி குட். குற்றவாளி, நிரபராதி. உனக்கு எப்படி தெரியாம இருக்கலாம்? இயற்பியல், வேதியியல். வெரி குட். நீ அவ்வளோ முடிக்கிற, அவ ஈஸியா சொல்லிட்டு போறா. இல்லை அது யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்கு தமிழ்ல என்ன வரும். ஓகே, இயற்பியல்னா என்ன சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ். இது கெமிஸ்ட்ரி. ஓகே, நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் வந்து ஃபிசிக்ஸுக்கு பேர் பௌதிகம். உங்கள் அப்பாட்ட கேளுங்க சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரிக்கு பேர் ரசாயனம். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து நீங்கள் சொன்னது வேதியியல்னு சொன்னீங்க, அது வேதி இயல். 2 சொற்கள் சேர்றதில்ல. பயாலஜி மாதிரி ஸ்டடீஸ் இயல், அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ நீங்கள் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன், வெரி குட். இப்போ இடம் மாறி நின்று அடுத்த 5 கண்டுபிடிக்க முயற்சி செய்ய போறீங்க. இது வரைக்கும் நீங்க லீட்ல இருக்கிறீங்க. வாங்க. தொடங்கலாமா? SBOA உங்களுக்கான 2வது சுற்றின் இறுதி வாய்ப்பு. உங்கள் கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பவழம், முத்து, நவ, ரத்தினம். வெரி குட். கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, செய்பவர், விஞ்ஞானி, துறை, விஞ்ஞானம். வெரி குட். தாலி, மாங்கல்யம். 3. அடம், பிடிவாதம். வெரி குட். தைரியமா சொல்லணும். தேசம், பாரதம். வெரி குட். 39 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இது வரைக்கும் முழுமையான மதிப்பெண்கள் எவ்வளவு உங்களுடையது? 20 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வெல் டன் SBOA ஜூனியர் காலேஜ். நீங்க அமர்ந்திருக்கலாம்.
இப்போ நிலைமையில உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? 14. 14. ஒன்றை தான் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இதில் 5ஐயும் கிராக் பண்ண முயற்சி செய்தால் தொடர்ந்து நீடிக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்வீங்களா? 5க்கும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பூமி, வானம், வடகரி, நிலக்கரி, பயணம், வண்டி, நீண்டு, பிரயாணம், பிரயாணம், அந்த வார்த்தை சொன்னா மதிப்பெண் உண்டு. அப்புறம் பிரயாணம். நெக்ஸ்ட் அடுத்த சொல். சம்பிரதாயம், சடங்கு, வெரி குட். நாடாளுமன்றம், சட்டமன்றம், வெரி குட். அதே சொல் வந்திருக்கு. கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்றது? சாதாரணமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். சொல்லு. விடுறதுக்கு முயற்சி பண்ணி பார்த்தரலாம்ல. மூடி, மூடி, திறந்து. ஓகே, மூடி சொல்லியிருக்கிறீங்க. மூடி, தண்ணீர், திறந்து, திறந்து. கால்வாய், மூன்றாவது குறிப்பு. விரிந்து, பாய்ந்து. நீங்க என்ன சொல் நினைச்சிருக்கீங்க? விரிச்சல். விரிச்சல். விரிச்சலா? அது ஆக்சுவலி விரிசல் நீங்க நினைக்கிறது. இது அது இல்லையே, இச்சல்னு இருக்கு. வி டேஷ் இச் ச இல். என்னவா இருக்கும் அது? விரிசல். விளைச்சல். விளைச்சல்னா என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த பயிர் வந்து விளைஞ்சு இருக்கிறது பேரு விளைச்சல். அதை மிஸ் பண்ணனால மறுபடியும் 4. இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் 18. அவங்க 20 எடுத்திருக்கிறாங்க. பார்ப்போம், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த அணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹோலி கிராஸ், உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? 14 தானே? ஓ, உங்க மார்க்ஸே உங்களுக்கு தெரியலையா? அப்படி ஒரு நிலையில் இருக்கிறீங்கல்ல, ரொம்ப உயர்ந்த நிலை. எதுக்கு மார்க்ஸ் எல்லாம்? ஓகே, இப்போ நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தால் உங்களுக்கு அதிக வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதற்கு. முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மருத்துவம், வைத்தியம், பாயாசம், அப்பளம், இனிப்பு, சுவை, மூன்றாவது குறிப்பு. சுவை, தித்திப்பு, வெரி குட். கோவில், கோபுரம், உணவு, பிரசாதம், ஐயோ, ரகசியம், அந்தரங்கம், அடுத்து, மறைமுகம், வெரி குட். சாமுத்திரிகா, பட்டு, சாமுத்திரிகா, அழுத்துனா சொல்லிடுவாளா? ஓகே, லட்சணம், வெரி குட். 46 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சு உங்களுடைய மதிப்பெண்களை 19க்கு உயர்த்தி இருக்கிறீர்கள். ஒரு அணி 20, ஒரு அணி 19, இன்னொரு அணி 18. உங்களுடைய நிலைமை இப்படி இருக்குது. பரவாயில்ல. பரவாயில்ல, நிச்சயமா. இது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. ஒரு இறுக்கமான கட்டம். ஏன்னா இந்த கட்டத்துக்கு பிறகு பின்தங்கிய மதிப்பெண்கள் இருக்க அணி வெளியேற வேண்டியிருக்கும். அது யாருன்னு இந்த சுற்றின் இறுதியில் நமக்கு தெரிஞ்சிடும். இதில் மறு வாய்ப்பு கிடையாது, ஒரே வாய்ப்பு தான். 1.5 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரே குறிப்பு தான் நீங்கள் கொடுக்க முடியும். 5 வரிசைகள் உண்டு. ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு வார்த்தையும் ஒளிந்திருக்கும் முழுவதாக. அதற்குரிய குறிப்பை நீங்கள் கொடுத்தா அது எந்த வரிசை என்ன விடைன்றதை நீங்கள் சொல்லணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தூறல், இரண்டாவது வரிசை சொட்டு, மோனை, மோனை, முதல் வரிசை எதுகை, வெரி குட். மெய்,
மெய். நான்காவது வரிசை உடல். வெரி குட். பரீட்சை. இது மூன்றாவது வரிசை தேர்வு. வெரி குட். என்ன டென்ஷன் உனக்கு? கலைமாமணி. ஐந்தாவது வரிசை விருது. வெரி குட். 42 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுடைய மதிப்பெண்கள் 25. ஆசை தான் அது. எடுத்தது எவ்வளவு? 24. ஸோ ஒன்னே ஒன்று தான் இது வரைக்கும் தவற விட்டுருக்கிறீங்க. 24 மதிப்பெண்களோட ஒரு நம்பிக்கையோட நீங்க அமர்ந்திருக்கலாம். ப்ளீஸ் வெயிட். SBOA ஜூனியர் காலேஜ், நீங்க இது வரைக்கும் முழு மதிப்பெண்கள் 20 எடுத்திருக்கிறீங்க. இதில் 5ஐயும் கண்டுபிடிச்சா 25 முன்னணியில் இருப்பீங்க. இறுதி சுற்றுக்கு போவதற்கு எந்த தடையும் இருக்காது 5ஐயும் கண்டுபிடித்தால். தொடரலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குணம். இரண்டாவது வரிசை பண்பு. வெரி குட். அண்ணாச்சி. மூன்றாவது வரிசை மளிகை. வெரி குட். பாசம். முதல் வரிசை நேசம். வெரி குட். அர்த்தம். நான்காவது வரிசை பொருள். கொலை. ஐந்தாவது வரிசை கொள்ளை. வெல் டன். வெறும் 30 வினாடிகள்ல 5 சொற்களை கண்டுபிடிச்சு இந்த நிகழ்ச்சியோட முழு மதிப்பெண்களையும் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க போய் தைரியமா ஆசுவாசப்படுத்தி அமரலாம். உட்கார்ந்துருங்க. உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? 18. 5ஐயும் கண்டுபிடித்தால் 24. 23. உங்க கணக்கு டீச்சர்கிட்ட சொல்றேன். 18 5 24. 23. ஸோ நீங்கள் 5ஐயும் கண்டுபிடித்தாலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியாது. நிகழ்ச்சி வந்ததற்காக உங்களுடைய திருப்திக்காக 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும். ரெடி, தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வெப்பம். நான்காவது வரிசை சூடு. தசை. ஐந்தாவது வரிசை சதை. கொள்ளை. இரண்டாவது வரிசை கொலை. சூரியன். மூன்றாவது வரிசை ஞாயிறு. கேணி. முதல் வரிசை கிணறு. 33 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிக்கிறீங்க. இவ்வளோ எளிதா விளையாடுறீங்க. எப்படி முதல் சுற்றுல நீங்க தவற விட்டீங்க? என்ன நடந்தது? எப்படி இந்த வாய்ப்பு போச்சு சொல்லுங்க. டென்ஷன்ல என்ன பண்ணீங்க? நினைவு இருக்கா? அந்த அடிப்படை விதியவே கொஞ்சம் மீற வேண்டி வந்துருச்சு. இது நிறைய அணிகள் பண்றாங்க. ஜெயிக்க வேண்டிய அணி நீங்களாம் இதில். ஆமா, கொலைக்கு என்ன என்ன கொள்ளை. கொள்ளைனா என்ன தெரியுமா? பேக்யார்ட்னு அர்த்தம். கொல்லப்புறம்னு அர்த்தம். கொள்ளைனா திருடுறது. கொள்ளை. திருடுறது பேர் கொள்ளை. இவ வந்து சொன்னது கொள்ளை. பத்தியா? இப்ப 2ஐயும் சொல்லு பாப்போம். எனக்கு கொலை. 3ஐயும் சொல்லு. அப்ப கொலை. கொலை. கொள்ளை. 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 கொள்ளை வருது இல்ல? ஆனா ஏன் அங்க வரும்போது மட்டும் தப்பா சொல்றீங்க? சில பேருக்கு உச்சரிப்பு வர சமயமாகவும் வரவே வராது. அப்படி இருந்தா பரவாயில்ல. திரும்ப 3ஐயும் சொல்லு. கொலை. கொள்ளை. கொள்ளை. இப்ப கொள்ளைனா என்ன? கொள்ளைனா என்ன? கொள்ளைனா அந்த பேக். ஓகே, பின்புறம், வீட்டின் பின்புறம். கொள்ளைனா கொள்ளைனா அதான் நமக்கு தான் தெரியுமே. ஓகே, வெரி குட். 5 மதிப்பெண்களை எடுத்துட்டீங்க. இருந்தாலும் இறுதி சுற்றுக்கு நீங்க போக முடியாது. அற்புதமா விளையாண்டதுக்காக உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஹோலி கிராஸ், நீங்க எந்த சொல்லையும் மிஸ் பண்ணவே இல்லை. ஒன்று மிஸ் பண்ணது நீங்க தான். அது எந்த சொல்? பிரளயம். வந்து சொல் தெரியலன்ட்டீங்க, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நிகழ்ச்சிக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க? நல்லா விளையாடணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பயிற்சி எடுத்துருக்கணும், பிடிக்கணும்னு நினச்சி வந்தீங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? SBOA நல்லா விளையாடணும். நீங்கள் இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்லா தான் விளையாண்டுருக்கீங்க. சந்தேகத்தோடு பார்ப்பீங்க, ஆனால் எல்லாம் சரியாக சொல்லிடுவீங்க. இவங்களுக்கு எங்கே தவறு நிகழ்ந்ததான்னு நினைக்கிறீங்க? விதியை கொஞ்சம் மீறினால தான். அது வந்து நிறைய பேர் பதட்டத்தில், சில இவங்களாவது பரவாயில்ல, பாதி அந்த முன்னோட்டத்தில் ஓட்டம்னு சொன்னாங்க. சில பேர் அதையே படிச்சிருவாங்க பதட்டத்தில். அது மாதிரி நிறைய அணிகளுக்கு நிகழ்ந்தது உண்டு. ஓகே, இன்னைக்கு எல்லாருமே சிறப்பாக விளையாடினீங்க. ஒரே ஒரு வித்தியாசத்தில் தான் ஒரு அணி வெளியேற வேண்டியிருக்கிறது. உங்கள் 3 அணிகளுக்கும் உங்கள் பங்களிப்புக்கு எங்களது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 3 அணிகளுக்கும், அதாவது ஒவ்வொரு அணிக்கும் காளிமார்க் பவன்டோ வழங்கும் ரூபாய் 2000க்கான காசோலையும் கூடவே காளிமார்க் பவன்டோ வழங்கும் குடி பேக். ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த இறுதி கட்டம் தகுதி சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். 2 அணிகளுள் அடுத்த நிலைக்கு வெல்லப் போகும் அணி யார், அதை காத்திருந்து தெரிந்து கொள்வோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. இப்போ நம்ம வந்திருக்கிறது முக்கியமான கட்டம், இறுதி சுற்று, தகுதி சுற்று. இதுவரைக்கும் நீங்கள் எடுத்திருந்த மதிப்பெண்கள் இனிமேல் கணக்கில் வராது. இந்த சுற்றில் கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில் எந்த அணி அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்கிறதோ அந்த அணி தான் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகும் அணி. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகளுக்கு அனுமதி உண்டு. ஆனால் குறைவான குறிப்புகளை கொடுத்தா உங்களுக்கு காலம் கூட கிடைக்கும் கூடுதல் சொற்களை கண்டுபிடிப்பதற்கு. எந்த அணி முதல்ல விளையாட போறீங்க? நீங்க விளையாடுறீங்க. SBOA ஜூனியர் காலேஜ் will play first. நீங்க போய் உட்காந்துருங்க. SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் அழகா எல்லா சொற்களையும் கண்டுபிடிச்சு இந்த தகுதி சுற்று வரைக்கும் வந்திருக்கிறீங்க. இதுல கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடித்தால் அடுத்த நிலைக்கு போகும் அணி நீங்களாக இருக்க வாய்ப்புண்டு. உங்கள் கரத்தில் இருக்கிறது. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீடு, வாசல், பணம், வாடகை, 1, பூ, மலர், 2, இன்பம், துன்பம், 3, விரல், நகம், 4, மதில், சுவர், 5, எதிரி, பகைவன், 6, நீதி, நேர்மை, 7, மசூதி, தொழுகை, 8, இருக்கை, நாற்காலி, 3, முக்காலி, 9, பொரியல், பதார்த்தம், 10, யோசனை, சிந்தனை, 11, நரி, திராட்சை, இயல்பு, தந்திரம், 12, தூறல், சாரல், 13, ஆஸ்தி, சொத்து, 14, இரவு, பகல், 15. அதிகப்படியான சொற்கள் நாங்கள் கொடுக்கறது 15. 15ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க. 53 வினாடிகளில் 7 நொடிகள் உங்களுக்கு மீதம் இருக்கிறது. அருமையா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க 2 பேரும். வெல் டன் SBOA ஜூனியர் காலேஜ். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இதற்கு முந்தைய ஒரு வாரத்தில் நிகழ்ந்த அதே நிகழ்வு, இதே போல இந்த சுற்றுல 53 வினாடிகளில் 15 சொற்களை கண்டுபிடித்த அணி, அதற்கு பிறகு வந்த அணியும் அதே போல 15 சொற்களை கண்டுபிடிச்சு 2 அணிகளும் அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்க முகத்தை இப்படி வச்சிங்கன்னா 15 கண்டுபிடிக்க முடியாது. நம்பிக்கையும் தைரியம் தான் ஸ்திரீ லட்சணம். ஓகே, விளையாடலாமா? 15 கண்டுபிடிக்க முடியும்ல? அவங்களுக்கு 7 வினாடிகள் மீதம் இருந்தது. தொடங்கலாம். இடையில டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கைத்தட்டெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கவனம் இங்கே மட்டுமே இருக்கணும். விரைவாக அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கணும், பதட்டம் இல்லாமல். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விளக்கு, அகல், கார்த்திகை, தீபம், 1, ரசம், குழம்பு, பருப்பு, சாம்பார், 2, கதவு, ஜன்னல், மரம், தேக்கு, 3, தகரம், குட்டை, 4, சில, பழ, கால், கை, சேர், பலகை, 5, தும்மல், இருமல், தண்ணீர், விக்கல், 6, நீதி, நேர்மை, 7, பாஞ்சாலி, சபதம், 8, புள்ளிகள், கோலம், 9, சருமம், தோல், கழுத்து, தோல், தோல் சொல்லிட்டாங்க. ஓகே, கிளி, 10, கிளி, வேறு, கிளி, கூண்டு, 11, பேசாமல், நெஞ்சம், பேசுவது, சைகை, 12. எங்க பிரச்சனை? கூண்டுல பிரச்சனை. அப்படின்னாலும் சரி, 1, 12, 2 13 ஆயிருக்கும். இடையிலேயே கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு. சரி, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் அழகாக கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்தீங்க. நேரம் தான் பத்தாமல் போச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேகமாக ஓடிடுச்சோ எங்கள் கிளாக்கு. இடையில 2, 3 குறிப்புகள் சில இடத்துல நீங்கள் பயன்படுத்த வேண்டி வந்ததில்ல. அங்கே அப்படி ஒவ்வொரு வினாடி போக போக கடைசியில் உங்களுக்கு
எதிராக அமைஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பில் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள்லாம் உங்களுக்கு துரிதமாக போக உதவி செஞ்சுது. 2 கூட பரவாயில்ல, 2-3 வார்த்தைகளுக்கு 3 குறிப்பு போக வேண்டியதாக வந்துருச்சு. நீங்கள் எடுத்த உடனே தீபம் பார்த்தோன்னே யாருக்குமே கார்த்திகை தான் சொல்ல தோணும். நீங்கள் அதில் வந்து விளக்கு சொல்லிட்டீங்கல்ல, அதனால அகல் போக வேண்டியதாக போச்சு. அகல், விளக்கு, கார்த்திகை தீபம்லாம் சேர்ந்து வர சொற்கள். ஸோ அது மாதிரி 2 பக்கத்துலேயும் கொஞ்சம் வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அது அமையாத மாதிரி உங்களுக்கு சமயோசிதத்தில் அது உதவி செய்யலை. பரவாயில்ல, 12 நீங்கள் கண்டுபிடித்தது மிகப்பெரிய எண்ணிக்கை. ஓகே, ஹோலி கிராஸ், யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து எல்லா சுற்றுகளையும் எல்லா சொற்களையும் கண்டுபிடித்து தகுதி சுற்றில் 15 சொற்களையும் கண்டுபிடித்து 7 வினாடிகளை மீதம் வைத்திருந்த ஒரு அணி. உங்களுடைய பார்வையில் இவங்களை பற்றி அப்சர்வேஷன் என்ன? இவங்க டீம் சில வார்த்தைக்கு ஒரே இதில் ஒரே குறிப்பில் கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதை கொஞ்சம் இழுத்துட்டாங்க. அதனால கடைசியில் வந்து அவங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சு. இல்லை, நிச்சயமாக அவங்களும் அதை பயன்படுத்தி இருந்தால் 15 கண்டுபிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இந்த அணியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம், அப்சர்வேஷன்? கரெக்டாக இருக்காங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்காங்க. இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரே க்ளூவில் வேர்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? ப்ராக்டிஸ் தான். இட் இஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் பயிற்சி நல்லா தானே எடுத்திருந்தீங்க. உங்களுக்கு பயிற்சிக்கு உதவுனது யாரெல்லாம்? அம்மா, அம்மா, அக்காலாம். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் 2 பேரும் அணி சேரணும்னு தீர்மானித்தது யார்? நீங்களே தீர்மானிச்சுக்கிட்டீங்க. எப்படி நீங்கள் 2 பேரும்? நாங்களே தருவோம். ஓகே, உங்களுக்கு உதவி செய்ததெல்லாம் யார்? என்னோட அம்மாவும். அம்மா தான் உங்களுக்கு எல்லாருக்கும். எல்லா வீட்லையுமே இந்த ஒரு வார்த்தை 1 லட்சம்னாலே அம்மா மாதிரி தான் உதவி செய்கிறது இல்லை? பரவாயில்ல, 2 அணிகளும் அழகாக பங்கெடுத்துக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்றில் பங்கெடுத்து கொண்ட இந்த 2 அணிகளுக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 2000க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிற திருச்சி ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியருக்கு எவரெஸ்ட் வழங்கும் ஒரு பெடஸ்டல் ஃபேன் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து சொற்களையும் அனைத்து சுற்றுகளிலும் கண்டுபிடித்து அபார சாதனையை நிகழ்த்தியிருக்கும் இன்னொரு வெற்றிகரமான அணி சென்னை SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ். அந்த அணி மகளிருக்கு த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான காசோலை பரிசு. அடுத்த வாரம் இதே போல திறமைசாலி 3 அணிகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற வெற்றி பெற்ற அணிகள் சார்பில் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். நன்றி, வணக்கம்.